வணக்கம். தலைப்புச் செய்திகள். சபா மாநில முதலமைச்சராக ஹஜிஜி நூர் 2வது முறையாக பதவியேற்றார். சபாவின் புதிய முதலமைச்சராக GRS கட்சியின் தலைவரும் சுலாமான் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ஹஜிஜி நூர் இன்று அதிகாலை பதவியேற்றார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹத்யாய் பகுதியில் சிக்கித் தவிக்கும் மலேசியர்களின் வாகனங்களை மீட்க உதவுவதற்காக 15 மலேசிய இழுவை லாரிகள் தாய்லாந்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளன. சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதரகம் மூலம் தாய்லாந்து அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். டிக்வா புயல் காரணமாக நமது அண்டை நாடான இலங்கை பேரழிவை சந்தித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் பலவிடங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியும் இலங்கை மக்கள் அவதியுறுகின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழ்நாடு தயாராக உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட SIR விண்ணப்பங்களை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் SIR என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கின. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தமது காதலி ஜோடி ஹெய்டனை திருமணம் செய்துள்ளார். பிரதமர் பொறுப்பில் இருக்கும் போதே திருமணம் செய்து கொண்ட முதல் தலைவர் அவர். அவருக்கு வயது 62. ஹாங்காங்கின் டைப்போ பகுதியில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 128 பேருக்காக ஹாங்காங் அரசு 3 நாள் துக்கம் அறிவித்துள்ளது. வெனிசுவேலாவின் ஆகாய வெளி மூடப்பட்டதாக கருதுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவருக்கும் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலாஸ் மதுரோவுக்கும் இடையே உறவு மோசமாகும் வேளையில் ட்ரம்ப் அந்த முடிவை எடுத்துள்ளார். இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் வெற்றி பெற்றனர். இத்திஹாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் லீட்ஸ் யுனைடெட் அணியை சந்தித்து விளையாடினர். மான்செஸ்டர் சிட்டி அணியினர் 3-2 என்ற கோல் கணக்கில் லீட்ஸ் யுனைடெட் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.